யூஸ் ஆஃப் கொட்டேஷன்ஸோட யூஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். இப்போது ரிசர்ச் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே நம்ம வந்துட்டு நோட் டேக் எடுப்போம். அது வந்து ரொம்ப நோட்ஸ் வந்து எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்றாங்க. இது ரிசர்ச் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கோட்ஸ் எல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறாங்க. இதில் ஃபைனலாக நம்ம ரிப்போர்ட் பண்ணும் பொழுது அவங்க எக்ஸாக்டான கரெக்டான கோட்ஸு தான் நம்ம கொடுக்கணும். அதனால் இனிஷியல் நோட் டேக்கிங் தான் முக்கியமான ஒன்று. கரெக்டான நோட்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். நோட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஃபைனல் ரிப்போர்ட்டில் ரொம்பவே முக்கியம். கண்டிப்பாக கோட்ஸ் இருக்கணும் ஃபைனல் ரிப்போர்ட்டில் அப்படின்றாங்க. ஓவர் கோட்டிங் பண்ணுறோம் இல்லையா, அது எப்போது எங்கே பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஓவர் கோட் பண்ணலாம் அப்படின்றாங்க. அடுத்தது பேசிக் மெக்கானிக்கல் கன்சிடரேஷன் இஸ் முக்கியமாக என்ன கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா லென்த் ஆஃப் கொட்டேஷன். கொட்டேஷனோட லென்த் இருக்கு இல்லையா, லென்த்தை பற்றி சொல்கிறாங்க. லாங் கொட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ரேர். அது வந்து பெருசாக ரொம்ப ரேரான ஒரு விஷயம். அதை யாரும் பெருசாக லாங் கொட்டேஷன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் லாங் கொட்டேஷன் பற்றி இதுதான். அப்புறம் வந்துட்டு கொட்டேஷன் வந்து எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ வென் டு கோட், வாட் டு கோட் அண்ட் ஹவு டு கோட், எப்படி யூஸ் பண்ணணும், என்ன யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஃபைனல் டெசிஷன், நம்ம ஒரு ப்ராப்ளம் லைக் இன்வெஸ்டிகேஷன்லேயே ஆகட்டும் இல்லை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுலே ஆகட்டும், ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டு அந்த ப்ராப்ளமை பற்றி எழுதுகிறாங்க அப்படின்னா அதோடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் என்னவாக இருக்கணும் அப்படின்னா அது கொட்டேஷன் கொடுக்கறது தான் இருக்கணும். அது அவங்களுடைய கைடே, அவங்க அந்த கைடோட மோட்டிவேஷனே இதுதான். ஸோ இந்த டெசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. டைரக்ட் கொட்டேஷன் எங்கெங்கெல்லாம் கொடுக்கலாம், எந்தெந்த இடத்துலலாம் கொடுக்கலாம் அப்படின்னா, டைரக்ட் கொட்டேஷன் வந்து இப்போது ஒரு ஒரிஜினல் ரைட்டர் இருக்கிறாங்க இல்லையா, ஒரிஜினல் ஒர்க் வேர்ட்ஸ் ஆஃப் ஆத்தர், அந்த ஆத்தருடைய ஒரிஜினல் வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியர் ஹேம்லெட்டில் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம டைரெக்டாக கொட்டேட் பண்ணுறதா அர்த்தம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம டைரெக்டாக கொட்டேட் பண்ணலாம். ஆனால் அவர் சொன்னதை நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கெல்லாம் போடக்கூடாது, எக்ஸ்ட்ராவாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறாங்க. அங்கே அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக எழுதணும். அதுதான் டைரக்ட் கொட்டேஷன். இன்னொரு டைரக்ட் கொட்டேஷன் வேறு எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டாக்குமெண்டேஷனில் ஒரு மேஜர் ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னா அதை நம்ம ஒரு ஒரு ஃபுட் நோட் எடுத்துருப்போம் இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம டைரெக்டாக கொட்டேஷன் கொட்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு ரொம்ப லிமிட்டடான லென்த் தான் யூஸ் பண்ணணும். இந்த பேசேஜ் நம்ம இதை பற்றி பேசேஜ் எழுதும் பொழுது ரொம்ப லிமிட்டடான லென்த்து தான் கொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வேறு எங்கே டைரக்ட் கொட்டேஷன் கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டு ஏதோ ஒரு ஆத்தரை பற்றி ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னா அப்போது இந்த ஆத்தர் இதை சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். அடுத்து எங்கே இந்த டைரக்ட் கொட்டேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது த்ரோ பேராபேசிங் மைட் காஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை மிஸ் இன்டர்பிரிட்டேஷன்லேயோ ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நாம் டைரக்ட் கொட்டேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து வேற எங்கே டைரக்ட் கொட்டேஷன் கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் விஷயத்தை பற்றி நம்ம சொல்கிறோம், ஒரு சயின்டிஃபிக் ரீதியாக ஏதோ ஒன்று சொல்கிறோம், இல்லை ஏதோ ஒரு ஃபார்முலாஸ் பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம டைரக்ட் கொட்டேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அண்ட் சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. பப்ளிஷே ஆகாத ஒரு மெட்டீரியலை நம்ம கொட்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது நாட் நெசசரி அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது ஒரு காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடும். அப்படியே நம்ம கொடுக்கணும் அப்படின்னாலுமே அவங்க இன்னுமே பப்ளிஷே பண்ணல. ஸோ பப்ளிஷே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கணும் அப்படின்னாலுமே ஒன்று பப்ளிஷர்கிட்டையும், ரெண்டாவது ஆத்தர்ஸ்கிட்டையும் பெர்மிஷன் கேட்கணும். அந்த ஆத்தர்கிட்டையும் அந்த பப்ளிஷர்கிட்டையும் பெர்மிஷன் கேட்டால் மட்டும்தான் நம்ம வந்து கொட்டேட் பண்ண முடியும். இல்லைனா அது ஒரு இல்லீகல் ஆயிரும், ஒரு காப்பிரைட் ஆயிரும்ன்றாங்க. நெக்ஸ்ட்டு வாட் டு கோட். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கே கோட் பண்ணணும், அது எங்கே வென் என்னதுமா வென்னா என்ன, எப்போ கோட் பண்ணணும், என்ன கோட் பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு டிசைட் பண்ணணும். அது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் பெர்மிட்டட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆத்தர் சொன்ன எக்ஸாக்டான வேர்டை தான் நம்ம சொல்லணும். அதுதான் அஃபிஷியல் பப்ளிகேஷன். அவங்க சொன்ன
அஃபிஷியல் பப்ளிகேஷன்லேருந்து அவங்க சொன்ன எக்ஸாக்டான வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்துட்டு இப்போ எக்ஸாக்ட்னஸ் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அதே சேம் வேர்ட்ஸ் எழுத்து மாறாமல் இருக்கணும், சேம் பஞ்சுவேஷன். அவங்க கமா போடுறாங்கன்னா கமா போடணும், பாயிண்ட் வச்சாங்கன்னா டாட் வச்சா டாட் வைக்கணும், ஸ்பெல்லிங் வேறு மாதிரி போட்டிருந்தாங்கன்னா ஸ்பெல்லிங் வேறு மாதிரி போடணும், அவங்க கேபிட்டல் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கேபிட்டல் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸாக்டாக என்ன பண்ணாங்களோ அதேவே தான் நம்ம யூஸ் பண்ணணும். கம்ப்ளீட் அக்யூரசி அப்படிங்கிறது இதில் வந்து எசென்ஷியல் அப்படின்றாங்க. அடுத்து வந்துட்டு இப்போது நம்ம ஒரு கொட்டேஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். அது இன்ட்ரொடக்ஷன் கொட்டேஷனுக்கு அந்த டென்ஸ் வந்து கரெக்டாக இதாகலை, ஃபார்ம் ஆகலை அப்படின்னா, ஃபிட் ஆகலை அப்படின்னா, இல்லை நான் ஸ்பெசிஃபிக் ப்ரொனவுனாக யூஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னாலோ, இல்லை ஒரு ஒரு அக்கேஷ்னலாக, இல்லை இது அக்கேஷ்னலாகவும் இருக்கணும், அது செகண்ட் நெசசரி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ கமா போட்டோ இல்லை ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டோ நம்ம தனித்தனியாக அதை கொட்டேஷன் போடுறோம். அத்தனையும் கொட்டேஷன் தான், ஆனால் அதில் தனித்தனியாக சொல்ல வராங்க இல்லையா? ஸோ அந்த தனித்தனியாக சொல்கிறத ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸை போட்டு நம்ம மென்ஷன் பண்ணிடணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அதே ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸை ஏதாவது ஒரு வேர்ட் சேஞ்ச் பண்ணியிருந்தாலோ இல்லை நம்ம ஆட் பண்ணியிருந்தாலோ அது அங்கே நாம் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸை போடணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வேறு கொட்டேஷன் இப்போது வந்துட்டு ஒரு கொட்டேஷன் ரொம்ப லாங்காக இருந்துச்சு அப்படின்னா, இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு ரொம்ப பெரிய பேசேஜ் அதில் ஒரு பெரிய பேசேஜில் ஒரு சில பேராகிராஃப்ஸே கொட்டேஷனாகவே இருக்குது அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, முக்கால்வாசி அதிலே கொட்டேஷனாகவே இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறது? ஸோ அதனால் சில செக்ஷன்ஸை ஒரிஜினல் பேசேஜிலிருந்து சில செக்ஷன்ஸை நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஒமிட் பண்ணிவிட்டு தேவையான கோட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த கோட்ஸ்குள்ளே சில செக்ஷன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு பேராகிராஃபே நம்ம ஒரு கோட் பண்ணணும் அப்படின்னா முடியாது இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. இட் ஷுட் பி யூஸ்டு வித் எக்ஸ்ட்ரீம் கேர் ஸோ தட் த டோனு, மீனிங்கு, இன்டென்ஷன், அதோடைய ஒரிஜினல் எக்ஸ்ட்ராக்டு இதெல்லாம் மாறக்கூடாது. டு இண்டிகேட் எலிப்சிஸ், 3 ஸ்பேஸ்டு ஃபுல் ஸ்டாப்ஸ் எல்லாம் கரெக்டாக இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க.